வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி பூரி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி பண்ணலாம். இந்த குருமா ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி இந்த 3 காய்கறியும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட், 1/4 கிலோ பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒரு குக்கரில் எடுத்து அது மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இனி காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்து இனி காய்கறிகள் குழஞ்சிராத மாதிரி நம்ம இதை வேக விட்டு இறக்கணும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க காய்கறி 3மே ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் நான் 2 விசில் மட்டும் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறேன். நீங்கள் எடுத்திருக்க காய்கறிகளை பொறுத்து நீங்கள் டைம் வச்சு வேக வச்சு இறக்கிக்கிடணும். இனி நம்ம தேவையான மசால் ஜாமான் ரெடி பண்ணிடலாம். சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கசகசா 1/4 டேபிள் ஸ்பூன், 6 முந்திரி பருப்பு, ஒரு 4 வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகாய், ஒரு 5 இல்லைன்னா 6 விசில் தேங்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. நல்லா குழையாமல் வேக வச்சு நம்ம இறக்கிட்டோம். இனி நம்ம குருமாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து சோம்பை பொரிய விட்டுருவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 வெள்ளைப்பூடை நல்லா தட்டி இதோட சேர்த்து வதக்குவோம். இனி 2 பச்சை மிளகாய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் அதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதை பொடியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மசிகிற வரையும் நம்ம வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம வேக வச்சு வச்சுருக்க காய்கறியை அந்த தண்ணியோடு இதோட சேர்த்துக்கிடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். தேங்காய் சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றி கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரையும் நம்ம இதை கொதிக்க விடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக இதோட நம்ம மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு தண்ணி பதம் வற்றி குழம்பு ஒரு திக் ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம குழம்பை இறக்கிடலாம். இல்லாட்டினா இதோட கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கணும். பால் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும். அதனால் இதோட நான் இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்க போகிறேன்.
பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.